Hi guys, welcome back to my channel vivahadesigner. இந்த ப்ளூ கலர் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபுல் வீடியோவாக நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ளவுஸோட வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க போகலாம். சாரீ வந்துட்டு காஞ்சிபுரம் பட்டு. இது வந்துட்டு பஞ்சு முட்டாய் கலர், நல்லா டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக செக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் புட்டாஸில் 2 பீகாக் வர மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய பார்டர் வந்திருக்கு. இதுதான் சாரியோட ப்ளவுஸோட கலர் வந்து ஒரு மாதிரியான ப்ளூ அண்ட் க்ரீன் வந்துட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த சாரீ கொடுத்தவங்க வந்து பிரியாக்கா, அவங்களோட சிஸ்டருக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, வளகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சில்வர் ஜரியில் 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரேசிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பாலை வந்துட்டு இந்த மேல் போர்ஷனில், இந்த திலகத்தோட மேல் போர்ஷனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பீட் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் பீட் இருக்கு இல்லையா, கிளாஸ் பீட். இந்த கிளாஸ் பீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சில்வரில் சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா, சீக்கிரமாக கருத்து போயிடுது இப்போ வர சுகர் பீட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் பீட் எடுக்கிறது நல்லது. கிளாஸ் பீட் இல்லாட்டி கட் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு கிளாஸ் பீட், கட் பீட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திலகம் ஷேப் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நம்ம பேர்ல் பீட் இருக்கும் இல்லையா, இதுலேயே வந்துட்டு ரொம்ப குட்டி சைஸ் சுகர் பீட் சைஸில் இருக்கும். ஸோ இந்த சுகர் பீட் சைஸில் இருக்கிற இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னா, அயன் நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அயன் நீடில் தான். இதுக்கு பிராண்ட் நேம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை ஹாஃப்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 12 பீட் ஆர் 13 பீட் எடுத்துக்கலாம். அது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். அதாவது இந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு இந்த பேர்ல் பீட் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த செயின் ஸ்டோனில் ஸ்டோன் வந்துட்டு 8 ஸ்டோன் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2, 4, 6, 8. ஸோ 8 ஸ்டோன்ஸ் வர மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லெங்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு பார்க்கும்போது தெரியும், 8 ஸ்டோன் வைக்கும்போது லெங்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோனை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நிறைய பேர் க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. க்ளூ போடாமையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லாட்டி நகர்ந்து வரும். நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப மெல்லிஸான ஒரு நரம்பு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், மெல்லிஸாக இருக்கும் ரொம்ப. ஸோ த்ரெட்டுனா கட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நிறைய வருது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம வந்து நரம்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த பேர்ல் பீடு இருக்கு இல்லையா, இந்த பேர்ல் பீடு, சின்ன பேர்ல் பீடு ஒன்று, சுகர் பீட் சைஸில் இருக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் நம்பர் இது வந்துட்டு 1 or 2 சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பீட். ஸோ இது ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, இந்த இடத்துல ஒரு குட்டி அரும்பு டிசைன் வர மாதிரி
நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சென்டரில் இருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் சின்ன கேப் விட்டுட்டு இப்போது இது வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு இயரிங் மாடல். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு இயரிங் மாடல் தான் இது. சேம் இதே மாதிரி அடுத்த போர்ஷன்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இடத்துல த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜர்தூசி யூஸ் பண்ணலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் தான். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிசைன்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு எல்லா ப்ளவுஸஸோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் எப்போல்லாம் இருக்குங்கிறது நாங்கள் வந்துட்டு ஸ்டோரியில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெண்டு பீடு இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டை வந்துட்டு ரவுண்ட் பீடை கவர் பண்ணுற மாதிரி ஹாஃப் ரவுண்ட் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்குவோம். ஸோ சாரீ கலர் த்ரெட் பாருங்கள், சேம் கலர். இந்த த்ரெட் வந்துட்டு நான் 6x6 12 ஸ்டான்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த திலகம் ஷேப் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு சென்டரில் நாட் போட போகிறேன். ஓகே, ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு போட போகிறேன். ஸோ இந்த பிளேஸில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு லோடிங் கூடி பண்ணிக்கலாம், லோடிங் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது லோடிங் எல்லாம் போடுற மாதிரியா இருந்தால் அதுக்கு தனி ப்ரைஸ் சார்ஜஸ் இருக்கும். இதே ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி போடுற மாதிரியா இருந்தால் அதுக்கு தனி சார்ஜஸ். உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸில் ஸ்டோன்ஸ் கூடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் ஃப்ரெஞ்ச் நாட் மோஸ்ட்டாக த்ரெட் ஒர்க்ஸ் வந்துட்டு அதிகமாக பண்ணும்போது பார்க்குறதுக்கு டிசைன் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு சுகர் பீட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அந்த ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு த்ரெட் அண்ட் கர்தானா இந்த மாதிரி செல்லா ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதா இப்போத்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கீழே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சாரி கலர் வந்துட்டு பிங்க் கலர். ஸோ அந்த பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து சில்க் த்ரெட்டில் 6x6 ஸ்டான்ஸாக வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டில் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன்.
ஸோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விட்டுட்டு, ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச். இந்த டிஸ்டன்ஸ் எதுக்காகனா இன்னொரு ஒர்க் வந்துட்டு இந்த சென்டரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணால் அது அந்தளவுக்கு ஹைலைட்டாக எடுத்துக்காட்டாது. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்கே வந்துட்டு இந்த சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சைடில் வந்துட்டு 3, சென்டரில் 1 வர மாதிரி இருக்கும். நரம்பில் வந்துட்டு நாட் விழுக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ எப்படி நான் நாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி தான் நாட் பண்ணுறேன் நான். ஏன்னா நார்மலாக நம்ம த்ரெட்டில் வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போட முடிய மாட்டேங்குது. இது ரொம்ப நைஸாக இருக்கிறனால அந்த மாதிரி போட முடியாது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கட் பீட் வந்துட்டு நான் லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நான் கட் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். 2 கட் பீட் வர மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் கேப் விழுகும். த்ரெட்டெல்லாம் இருக்கிறனால ஸ்டிச்சஸ் வந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷனில் இந்த மாதிரி நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். சில்வர் பீட் அண்ட் பேர்ல் பீட் வர மாதிரி. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரும்பு டிசைன் வர மாதிரி கீழே வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போது ஃபினிஷ் ஆயாச்சு. ஸோ இந்த டிசைன் தான் எல்லா பேக் நெக் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம். பேக் நெக் மட்டும் இல்லை, ஸ்லீவ் எல்லாத்துலேயுமே சேம் இதே ஒர்க் தான். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள்.